கையெழுத்து போட சொன்னா என்கிட்டயே திமிரா பேசுறியா? உன்ன சார். என்னையா, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை சார். இவர் மேலே சார் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதைத்தான் விசாரிச்சுட்டு இருக்கேன் சார். இவர் ரூடாக பிஹேவ் பண்ணுறாரு சார். யார் நீங்க? சார், என் பேர் ஜீவா சார். எங்க அப்பா பேர் அருணாச்சு. சார், 1 லட்சம் 2 லட்சம்னா பரவாயில்ல சார். 30 லட்சம் ரூபாய் கேட்டா எனக்கு தெரியாதுங்கிறாரு சார். ஃப்ரெண்டு ஏமாத்திட்டு போயிட்டாருன்னு கதை விடுறாரு. இவருக்கு தெரியாம குடோன்ல இருக்கிற ஸ்டாக் எல்லாம் எப்படி சார் காணாம போவோம்? இவரு கூட்டு களவாணி தான். அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இவர் மேல இமிடியேட்டா ஆக்ஷன் எடுங்க சார். சார், அந்த ரவியை நான் தேடிட்டு இருக்கேன். அப்ப மட்டும் கிடைச்சிட்டானா கண்டிப்பா அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன் சார். இவருக்கு டைம் எல்லாம் கொடுக்க முடியாது சார். ஏற்கனவே கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி இவர் மேல கேஸை ஃபைல் பண்ணுங்க. 15 நாள் ரிமாண்ட்ல வைங்க. ஜீவா, ஜேகே, என்ன ஜேகே இது? நான் தான் உங்ககிட்ட சொன்னல, நம்ம குடும்ப விஷயத்தை எதுக்கு ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்த? அந்த அக்கா கிட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்கேன்ல. அவங்க கூட டைம் தரேன்னு சொன்னாங்களேப்பா. அதுக்குள்ள நீ அவசரப்பட்டு ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்ட. இது எங்க குடும்ப பிரச்சனை. நாங்களே பேசி சரி பண்ணிக்கிறோம். நீங்க என் பையன் மேல கேஸ் எல்லாம் போடாதீங்க சார். நானும் என் அக்காவும் சேர்ந்து தான் சார் இந்த கம்பெனியை ரன் பண்றோம். எங்களுக்குள்ள டேலி பண்ணிக்கிறோம் சார். இந்த கேஸ் எல்லாம் வேணாம் சார். சார், நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் இவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணுங்க. ஜேகே ப்ளீஸ், அந்த 30 lakhsக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். எனக்கு 1 மாசம் டைம் கொடு. நானே இந்த பணத்தை தந்துடுறேன். அப்பா, நீங்க எதுக்குப்பா அவங்ககிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? சார், என் மேல கேஸ் போடுறதா இருந்தா போட்டுக்கோங்க சார். சும்மா இரு ஜீவா, நீ வேற. சும்மா இருக்கு. சார், நீங்களே பாத்தீங்கல்ல எவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்காருன்னு. இவருக்காகலாம் பொறுத்து போக வேண்டாம் சார். நீங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இவர் மேல கேஸை போடுங்க. என்ன பிரச்சனை? உங்க தம்பி சொன்ன டேட்ல பணத்தை திருப்பி தரல. அதனாலதான் அவர் மேல கேஸ் கொடுத்துருக்கேன். அவர் மேல கேஸ் போட வேண்டாம்னா அந்த 30 lakhs இப்பவே செட்டில் பண்ணிடுங்க. ஜேகே, இப்படி உடனே கேட்டா அப்படி? முதல்ல அந்த ரவியை நாங்க கண்டுபிடிச்சிடறோம், அதுக்கப்புறம் செட்டில் பண்றோம். ரவியா? அவன்லாம் இப்ப கிடைக்க மாட்டான். இதே சொல்லி நீங்க எல்லாம் எவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருக்க போறீங்க? இன்னைக்கு என்னோட பணம் வந்தாகணும். ஜேகே, நீ இதுல தலையிடாத. நான் இதை என் அக்கா கிட்ட பேசிக்கிறேன். என்கிட்ட என்ன பேச போற? அக்கா, ஜேகே பண்ற காரியத்தை பாருங்க. நம்ம ஜீவா மேல எஃப்ஐஆர் போட சொல்றான். அக்கா, எனக்கு 1 மாசம் டைம் கொடுக்க. அவனை கண்டுபிடிச்சு அந்த பணத்தை நான் திரும்ப வாங்கி தரேன். அப்படி இல்லைன்னா அதை நானே செட்டில் பண்றேன்க்கா. ஜேகே, நீ என்ன நினைக்கிற? அத்தை, பணத்தை நான் தான் திருடினேன், என்னை மன்னிச்சிருங்க. 1 மாசம் டைம்குள்ள நான் பணத்தை திருப்பி தரேன்னு ஜீவாவை எழுதி கொடுக்க சொல்லுங்க. அப்படி அவர் ஒரு வேளை ஒத்துக்கிட்டு எழுதி கொடுத்தாருன்னா நாம இந்த கேஸை வாபஸ் வாங்கிடலாம். சொல்லுங்க அத்தை, பணத்தை நான் தான் திருடினேன்னு அவர் வாயில சொல்லுங்க. டேய், யாரா திருட? வாயெல்லாம் உடச்சு விட்டுருங்க சார். பாத்தீங்களா எவ்வளவு திமிரா பேசுறான் பாருங்க. அத்தை, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவன் மேல கேஸை ஃபைல் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. விசாரிச்சுட்டு இருக்கேன்ல, எதுக்கு உங்களுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்ன அருணாச்சலம், ஃபைனலா எவ்வளவு நாள்ல அமௌண்ட்டை செட்டில் பண்ண முடியும்? சார், ஒரு மாசமாவது டைம் கொடுங்க சார். அதுக்குள்ள அரேஞ்ச் பண்ணிடுறோம் சார். மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? இவர் 1 மாசம் டைம் வேணுங்கிறாரு. ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா நீங்க சொல்ற மாதிரி எஃப்ஐஆர் போட்டு ஆக்ஷன் எடுத்துருவோம். என்ன ஜேகே, உங்களுக்கு ஓகேவா? சார், அதெல்லாம் வேண்டாம் சார். ஏற்கனவே 1 வாரம் டைம் கொடுத்தாச்சு சார். இதுக்கு மேலெல்லாம் உங்களுக்கு டைம் தர முடியாது.
அதனால நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க. அக்கா கொஞ்சம் சொல்லுக்கா. ஜீவா நீ தூக்கி வளர்த்த பையன்க்கா, அவன் மேல கேஸ் போட போறியாக்கா? அத்தை, நீங்க எமோஷனல் சென்டிமெண்ட் இதுக்கெல்லாம் இடமே கொடுக்காதீங்க. இவ்வளவு நாளா இவங்கெல்லாம் நல்லவங்க மாதிரி நடிச்சு உங்களை ஏமாத்திட்டு தானே இருந்தாங்க. நான் வந்ததுனால தானே இந்த ஸ்கேமையும் ஃபுல்லா கண்டுபிடிச்சேன். நான் வரலன்னா இதெல்லாம் யாருக்குமே தெரியாம மொத்தமா போயிருக்கும்ல. இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை ஏமாத்திருக்காங்களோ யாருக்கு தெரியும். அத்தை, தயவு செஞ்சு சொல்றேன், இவங்களை நம்பாதீங்க, மன்னிக்கவும் செய்யாது. பேசாம இவர் மேல எஃப்ஐஆர் போட்டு. அண்ணி, நாமெல்லாம் ஒரே குடும்பமா இருக்கோம். இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நல்லாவா இருக்கும் அண்ணி? எதுவா இருந்தாலும் பெரியவங்க நாம இருக்கோம், நாம சரி பண்ணுவோம் அண்ணி. ஜீவா மேல கேஸ் போட வேணாம்னு சொல்லுங்க அண்ணி. சரி, நீ சொன்ன மாதிரியே ஜீவா மேல கேஸ் போட வேண்டாம். இந்த பணத்தை அவன் தான் திருடினான்னு எழுதி கொடுத்துட்டு போக சொல்லு. நான் எதுக்கு எழுதி கொடுக்கணும்? நான் ஒன்றும் யார் காசையும் திருடல சார். என் மேல கேஸ் போறதா இருந்தா போடுங்க. ஏய், இருங்கப்பா ஜீவா. இருப்பார், என்னடா இந்த கேஸை எப்படி லீகலா ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். இவங்க கிட்ட எல்லாம் நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. என்னடா பேசுற? இருப்பார். அருணாச்சலம், பாத்தியா எவ்வளவு திமிரா பேசுறான் பார்த்தல? அக்கா எனக்காக அவனை மன்னிச்சிருக்கா. அவன் மேல எஃப்ஐஆர்லாம் போட வேணும்னு சொல்லுக்கா. சார், நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க சார். எனக்கு ஒரு காப்பி கொடுங்க. அவர்தான் லீகலா கோர்ட்ல பாத்துக்கிறேன்னு சொல்றாருல, எப்படி லீகலா பாக்குறாருன்னு நானும் பார்க்கறேன். கம்ப்ளைண்ட் எழுதிட்டியா? எழுதிட்டேன் சார். இதுல ஒரு சைன் பண்ணுங்க. என்னங்க? ஜீவா, நீங்களும் இதுல சைன் பண்ணுங்க. வேணாண்டா. இருங்கம்மா, ஜீவா வேண்டாடா, வேண்டாடா. பாத்துக்கா பார்த்தி. ப்ளீஸ்க்கா, நீயாவது சொல்லுக்கா அவகிட்ட. ஜீவா, கையெழுத்து போடுறதுக்கு இவ்வளோ யோசிக்கிற? அதான் லீகலா கோர்ட்ல பாத்துக்கலான்னு வீராப்பா பேசுனீங்கல்ல. நிறுத்துங்க. கையெழுத்து போடாதீங்க. நீ யாருமா? நான் இவரோட வைஃப். யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்கு என் ஹஸ்பண்ட் மேல எப்படி சார் எஃப்ஐஆர் போட முடியும்? மெட்டீரியல்ஸை திருட்டுத்தனமா வித்து 30 lakhs ஃபோர்ஜரி பண்ணதா சொல்றாங்க. அதை விசாரிச்சிங்களா? இங்க பாருங்கம்மா, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் நாங்க எஃப்ஐஆர் போடுறோம். அவரே தப்ப ஒத்துக்கிட்டாரு. கோர்ட்ல வந்து அவர் திருடலன்னு ப்ரூவ் பண்றேங்கிறாரு. நீங்க வந்து எங்ககிட்ட ரூல்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. ஜீவா, எஃப்ஐஆர்ல சைன் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். இதுல 25 lakhs இருக்கு. என் அப்பா அம்மா என் கல்யாணத்துக்காக போட்ட எல்லா நகைகளையும் வித்துதான் இந்த காசை எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு கேஸை முறையா விசாரிங்க. அந்த ரவி எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க. அப்படி உங்களால கண்டுபிடிக்க முடியலனா நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். அதுக்காக எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஜேகே, இதுல 25 lakhs இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க இதை செக் பண்ணிட்டு ஃபார்மாலிட்டிஸை முடிச்சுட்டு காம்ப்ரமைஸா போங்க. ஜீவா, அதை கொடுங்க.
எதுக்குங்க உங்க நகையெல்லாம் கொடுத்தீங்க? எனக்கு வர வழி தெரியல ஜீவா. எனக்கு உங்களை விட இந்த நகைங்க முக்கியம் இல்ல. உங்களையும் நம்ம குடும்பத்தையும் நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நம்ம குடும்பத்தை ஒருத்த அவமானப்படுத்தினா அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுங்க. சார், செய்யாத தப்ப செஞ்சதா சொல்லி என் ஹஸ்பண்டையும் மாமாவையும் இந்த ஜேகே ரொம்ப அவமானப்படுத்திருக்காரு. ரொம்ப தரக்குறைவா பேசிருக்காரு. என் ஹஸ்பண்டுக்கும் மாமனாருக்கும் கடுமையான மன உளைச்சலை கொடுத்திருக்காரு. கம்பெனியோட பணத்தை இவங்க திருடிட்டதா எல்லார்கிட்டையும் இவங்கள பத்தி தப்பா பேசிருக்காரு. இவர் மேல டிஃபமேஷன் கேஸ் நான் கொடுக்கறேன். என்ன சார் பாக்குறீங்க? அவர் மேல டிஃபமேஷன் கம்ப்ளைண்ட் நான் கொடுக்கறேன். ஃபைல் பண்ணுங்க. டெஃபர்மேஷன் கேஸ் நீ சொன்னா உடனே போட்டுருவாங்களா? பிரியா, நீ பிரச்சனையை மேல மேல வளர்த்துக்கிட்டு இருக்க. சார், அவர் மேல டிஃபமேஷன் கேஸ் போடுங்க. இல்லனா பகிரங்கமா இவர் என் மாமா கிட்டயும் என் ஹஸ்பண்ட் கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். ஜேகே மன்னிப்பு கேட்டா நான் இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கிறேன். இல்லனா இதை நான் கோர்ட் வரைக்கும் எடுத்துட்டு போவேன். அவங்க கிட்ட ஒழுங்கா மன்னிப்பு கேளுங்க. காம்ப்ரமைஸா போங்க. சார், நான் எதுக்கு சார் இவங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும்? கேஸ் போடுறதுன்னா போட்டுக்கோங்க. நான் லீகலாக ஃபேஸ் பண்ணிக்கிறேன் சார். இவங்க கிட்டலாம் என்னால் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. அவர் தான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்றாருல்ல, அப்ப அவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணுங்க. ஆக்சுவலா கம்பெனியோட பணத்தை ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான் சார். அந்த பையன் ஆக்சுவலா ஜீவாவோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. அதுக்கு எப்படி பார்த்தாலும் அவங்க தானே சார் பொறுப்பாக முடியும். ஜேகே, நீ அன்னைக்கு அருணாச்சலத்துக்கிட்டையும் ஜீவா கிட்டையும் அப்படி பேசியிருக்க கூடாதுப்பா. அருணாச்சலம் எப்படி பார்த்தாலும் உன்னை விட வயசுல பெரியவர். நீ அன்னைக்கு கொஞ்சம் எமோஷனலா ஹர்ட் பண்ணது எனக்கே கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. நீ அன்னைக்கு 30 லட்சம் ரூபாய் லாஸ் ஆன அந்த கோவத்துல இருந்தல்ல, நான் அப்போ உன்கிட்ட எதுவுமே பேசல. அப்படி பேசினது எனக்கும் தப்பா தான் பட்டுச்சு. நீ அருணாச்சலம் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை சார். அன்னைக்கு நான் கொஞ்சம் எமோஷ்னலாக பேசினது தப்பு தான். அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். அவங்க 2 பேரும் இங்கே தானே இருக்காங்க, அவங்க கிட்டே கேளுங்க. அங்கிள், சாரி அங்கிள். நான் அன்னைக்கு உங்களை அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. பணம் காணுங்கிற கோவத்தில் அந்த மாதிரி பேசிட்டேன். மன்னிச்சிருங்க. ஜீவா, சாரி. இனிமே உங்க குடும்ப பிரச்சனைய வீட்டிலேயே பேசி முடிச்சுக்குங்க. ஸ்டேஷனுக்கு வந்து தேவையில்லாம எங்களை சங்கடப்படுத்தாதீங்க. எங்களுக்கு 1000 வேலை இருக்கு. அருணாச்சலம், உன் பக்கமும் தப்பு இருக்கு, என் பக்கமும் தப்பு இருக்கு. இது எல்லாத்தையும் என்னையோட மறந்துடுவோம்ப்பா. சரிக்கா. வர சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். வாடா, வாமா போலாம். ரொம்ப தேங்க்ஸ் பிரியா. கரெக்ட் டைமுக்கு மட்டும் நீங்க வரலன்னா ஜீவா மேல எஃப்ஐஆர் போட்டு ரொம்ப அவமானமா இருக்கும். ஆமா பிரியா, சாமி மாதிரி வந்து என் புள்ளைய காப்பாத்திட்ட. ரொம்ப தேங்க்ஸ்மா. என் புருஷன் எல்லாரும் முன்னாடியே அவமானப்படுறத என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஜீவா, பாத்தியாடா,
இப்படி ஒருத்தி உனக்கு பொண்டாட்டிய கிடைக்கிறதுக்கு நீ 7 ஜென்மத்துக்கும் புண்ணியம் பண்ணிருக்கணும்டா. சரி, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ம். வாங்க. வா பிரியா. ஆ போங்க தென்னை வரேன். போலாமா? தேங்க்ஸ் பிரியா. நீங்க மட்டும் இங்க வரலைன்னா என் மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அந்த அவமானத்தை அப்பா அம்மாவால கண்டிப்பா தாங்கியிருக்க முடியாது. பார்த்தி கோவப்பட்டு அந்த ஜேகேவை ஏதாவது பண்ணியிருப்பான். நல்லா இருந்த குடும்பம் என்னால செதஞ்சிருக்கும். நல்ல வேலை நீங்க வந்து குடும்ப மானத்தை காப்பாத்திட்டீங்க. அந்த ஜேகே நம்ம குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி நம்ம குடும்பத்தை பிரிக்கணும்னு தான் நினைக்கிறான். ஆனா அதுக்கு நீங்க சரியான பதிலடி கொடுத்துட்டீங்க. என்ன ஜீவா குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? ம்ஹும். இல்ல பிரியா, நீங்க மட்டும் வரலைன்னா என்னென்னமோ நடந்திருக்கும். கண்ணு தொடங்க எல்லாரும் பாக்குறாங்க. ஜீவா நீங்க அழுதீங்கன்னா அப்புறம் நானும் அழுவேன். உங்க மேல எந்த தப்பும் இல்ல. உங்களுக்கு ஒண்ணுனா நான் பார்த்துட்டு இருப்பேனா சொல்லுங்க. ஜேகேவுக்கும் உங்களுக்கும் நடந்த பிரச்சனைய இந்த ஸ்டேஷனோட மறந்துடணும். இத நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நாளைக்கு வீட்ல இருக்கும்போது ஜேகே கிட்ட சண்டை போடுறதோ இல்ல கோவப்படுறதோ பண்ணக்கூடாது. இத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாமே. சிரிக்க சொன்னேன். இதே ஸ்மைலோட நீங்க எப்பவுமே இருக்கணும். அதான் எனக்கு வேணும். போலாமா? வாங்க போலாம். என்னடா புதுசா இருக்கு? காவியா என்னோட ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சிட்டு இருக்கா. இன்னும் புருஷனோட ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வைக்கிறா. அப்போ இவ நம்மள புருஷனா ஏத்துக்கிட்டா நடப்போம். பார்த்தே நீ ஜெயிச்சடா. யாரும் நினைச்சு பயந்துட்டேன் தெரியுமா? நான் தான். ஆமா, இந்த வேலைலாம் எப்போல இருந்து நடக்குது? என்ன வேலை? அதான் என் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு இந்த மாதிரி மடிச்சு வைக்கிற வேலை. ஐயோ, இப்படி கையும் களவுமா மாட்டிக்கிட்டோமே. இந்த விஷயத்தை வச்சு என்ன லவ் பண்றேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாரே. காவியா, உனக்கு வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? அதெல்லாம் வந்துருச்சு, கன்ஃபார்ம். அட, என்ன வந்துருச்சுன்னு சொல்லுங்க. மனசுக்குள்ளே காதல் வந்தல்லோ வந்தல்லோ வந்தல்லோ. ஐயோ, ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னது? ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணுவீங்கந்தா நான் எதுவுமே பண்ணாம இருக்கேன். நான் இல்ல காயுதேன்னு மூணா போதேன்னு எல்லாத்தையும் எடுத்து மடிச்சா ஓராதான் பண்றீங்க. காவியா, நான் சொன்ன மாதிரி உன் மனசை மாத்திரம் பாத்தியா?